என்னுடைய ஊழியத்துல நாங்க கொஞ்சம் வளர்ந்து வந்த போது நிறைய பிரச்சனை நெருக்கங்களை சந்தித்தோம். நாங்க இருக்கிற இடத்துல நிம்மதியா ஊழியம் செய்ய முடியாதபடி நெருக்கம். சில சமயத்துல நான் கலங்கினது கூட உண்டு. ஆண்டவர் சொன்னார், சீக்கிரத்துல நான் அமைதியை கட்டளையிடுவேன், சூழ்நிலை மாறும் என்று சொன்னார். இன்றைக்கு எல்லா சூழ்நிலையும் மாற்றி ஒரு அமைதியான சூழ்நிலையில ஊழியத்தை நிறைவேற்ற கிருபை தந்திருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல சூழ்நிலைகள் மாறும். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அமைதியான தாபரங்களிலே உங்களை வாசம் பண்ணும்படிக்கு சூழ்நிலைகளை மாற்றி தருவார். விசுவாசிங்க. இந்த விசுவாசத்தோட இப்போ ஒரு ஜெபம் பண்ணுங்க. நான் வசிக்கிற இடம், பிசினஸ் செய்யற இடம், ஊழியம் செய்கிற இடம், வேலை செய்கிற இடம், இந்த எல்லாம் மாற்ற ஒரு அமைதி சூழ்நிலை உருவாக்கி தாங்கன்னு கேளுங்க. கட்டாயம் இந்த மாற்றம் வரும். ஆண்டவரே, நீர் உம்முடைய ஜனங்களை அமைதியான ஸ்தலங்களிலே குடியிருக்க பண்ணி, சந்தோஷமாய் மகிழ்ச்சியான தாபரங்களிலே நீர் குடியிருக்க பண்ணி ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த பிள்ளைகள் இருக்கிற இடத்துல காணப்படுகிற குழப்பமான சூழ்நிலைகள், பயப்படுகிற சூழ்நிலைகள் மாறட்டும். ஒரு அமைதி, சமாதான, சந்தோஷத்தோடு குடியிருக்கும்படி, வேலை செய்யும்படி, ஊழியம் செய்யும்படி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.